நிர்வாக கோளாறு, பாசிசம், இதுல இவனுக்கு தான் பெரிய ஜனநாயக தந்தையே, இவனுக்கு தான் அப்படியே புதுசா சொன்ன மாதிரி இவனுக்கு தான் பயங்கரமா புரிகிட்டு திரிவானு இந்த பயலைய. அதுல இவங்களுடைய சர்வாதிகாரத்தனம், எதேச்சதிகாரத்தனம், ஜனநாயகமற்ற தன்மைத்தனம், அடுத்தவங்களுடைய நீ எல்லாத்தையும் தாண்டி ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 500 ரூபா எதிர்த்தரப்பு கொடுக்குறானா, நான் 1000 ரூபா. அவர் 1000 ரூபா கொடுக்குறாரா, நான் 2000 ரூபா. அவர் 2000 ரூபா கொடுக்குறாரா, நான் 5000 ரூபா. மூக்குத்தி வீட்டுக்குள்ள பணத்தை விட்டு இறக்கிட்டு போறது. இந்த கத்தையா பணம் எல்லாம் எப்படி கிடைக்குது? மயிலாப்பூர் எம்எல்ஏ பிஏ, அதுக்கப்புறம் அங்க திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன், அவங்க எல்லா பக்கமும் பணம் கொடுக்குறான். ஆனா அவனை விட்டுட்டு பிஜேபி காரன் பின்னாடியே மோப்பம் முடிச்சுட்டு வரான். ஒரு பச்சை புள்ள, அந்த குடும்பத்தோட வைத்தறிச்சல் இவங்கெல்லாம் சும்மா விடுமா? நீங்க சட்டம், நியாயம், தர்மம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதாரண மனிதர்களோட வைத்தறிச்சல் இவங்களை அழிச்சிடாது. வடக்கிந்தியன் தென்னிந்தியன்லாம் ஆரம்பிச்சு சண்டே சர்ச்சுக்கு வாங்க பிரதர், அந்த கதை தான் இவனுங்க எல்லாமே ஒரு கிரிப்டோவா இருந்துதான் ஆப்ரேட் பண்றாங்க. அதுவும் பிரகாஷ்ராஜ் எல்லாம் ஒரு ஆழகால விஷம். அவரெல்லாம் நசுக்கி எடுத்தணும். ஜனநாயக ரீதியா சொல்றேன், தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. சிஆர்பிஎஃப் வரான், லத்தியால 4 இழுப்பு இழுக்கிறான். நாளை கார்த்தால தான் தெரியும், லத்தியால அடி வாங்கிறதுதான் தெரியும். காலெல்லாம் தண்ணி போய் கருப்பு கருப்பா இருக்கும் பாருங்க. நாளைக்கு குத்துக்கால் இட்டு அவனால ஆகி கூட போக முடியாது அவனால. அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். பேருந்து வசதி இல்லாததால் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க முடியாமல் தவித்த மக்கள் கிளாம்பாக்கத்தில் போராட்டம். தேர்தல் விடுமுறையை ஒட்டி கள்ளச்சந்தையில் குவார்ட்டர் பாட்டிலுக்கு கூடுதலாக 100 ரூபாய் வரை வசூல். திருவண்ணாமலையில் 15 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, வழக்கை தானாக முன்வந்து விசாரிக்கும் மகளிர் ஆணையம். இந்து கடவுள் பற்றி அவதூறு, 100 கோடி நஷ்ட ஈடு கேட்டு பிரகாஷ்ராஜ் மீது வழக்கு. மேற்கு வங்க முதற்கட்ட தேர்தல் தினத்தில் பாஜக எம்எல்ஏ அக்னிமித்ரா பால் கார் மீது தாக்குதல். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். ஓட்டு போட்டீங்களா? ஜனநாயக கடமையை முடிச்சிட்டீங்களா? நீங்களும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய தேசிய ஜனநாயக கடமையை முடித்து விட்டேன். வெரி குட். ஸோ அந்த தேசிய ஜனநாயக கடமை முடிக்க முடியாமல் சில பேர் இருந்திருக்காங்க. அதுதான் முதல் செய்தி. என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் கடமையை ஆற்றிவிட்டால் நமக்கு பிரச்சனை ஆகிவிடுமோ அப்படின்னு திமுக அரசு பயந்ததா என்னன்னு தெரியல. கிளாம்பாக்கத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் போய் நிற்கிறாங்க. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து, நான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தான் சொல்றது. ஏன்னா அங்க சில திருட்டுகள்லாம் நடக்குது. இப்போ அதையும் இதையும் நம்ம சேர்த்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கும். அதனால நான் அப்படி சொல்றது இல்லை. அதனாலேயே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம்னு சொன்னோம். அந்த பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. சொந்த ஊருக்கு போய் நம்ம போய் காலையில ஊர்ல போய் இறங்கி ஓட்டை போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சா, நீ யாருக்கு போடுவேன்னு எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு இந்த ஏற்கனவே உளவுத்துறை சில விஷயத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்லையா, அவங்க கண்டுட்டாங்க போல இருக்கு. பஸ்ஸுன்னு ஒன்று விட்டாங்கடா நீ போவே அப்படின்னு சொல்லி பஸ் இல்லை. நீங்க காலையில 10-10:30 மணிக்கெல்லாம் உட்பட பெரிய அளவு போராட்டம் நடத்திருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு காலையில நீங்க முகநூல்ல ஒரு பதிவு செஞ்சிருக்கீங்க. வாங்கடா ஜென்சி போராட்டத்தை தொடங்குடா, வங்கதேசத்துல நடந்த மாதிரி, இலங்கையில நடந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அதை இந்தியாவிலேயே நடத்துங்கன்னு அறைகோள் விட்ட பயணிகளுக்கு இவங்களுக்கே பாருங்க அப்படின்னு நீங்க பதிவு போட்டீங்களா. கர்மா இட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் தியரி. இப்ப நீ தூண்டி விட பார்த்த, உன்னுடைய இந்த திராவிட வேலையை நீ செய்ய பார்த்த, அதுக்கு நீதி தேவதையும் தர்ம தேவையும் கர்மானால ஒன்னு மூஞ்சிலேயே ஓங்கி 2 குத்து குத்தி அதோட பழியை அங்கேயே தீர்த்திருக்கு. இது ஒரு பிகினிங் தான், இந்த பனிஷ்மெண்டோட பிகினிங் தான் இது. சில பேருக்கு அது என்ன ஜென்சி போராட்டம்னு நினைப்பாங்க. அங்க இந்த டைமர் ஒருத்தர் இருக்காரு, டே நான் கேட்கறதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியலடா, கிளம்புறாங்க அப்படிங்கிறாங்க மக்கள். அவரும் கிளம்பிட்டு போறாரு.
அப்படின்னா அந்த இளைஞர்களுடைய கோவத்தை அறிவாங்கன்னு பயம் வந்துருச்சு. போலீஸ்காரங்க எல்லாம் நிக்கிறாங்க. நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி அவ்வளவு இளைஞர்கள், இளைஞர்கள், நடுத்தர வயது பெண்கள், அது குழந்தைங்க எல்லாரையும் வச்சுட்டு நிக்கிறாங்க. இப்படி ஒரு கேடுகட்ட அரசாங்கம், செயலற்ற அரசாங்கம் வந்து நீங்க பாருங்க, தன்னைத்தானே அதிகமா பாராட்டிக்கிறோம் கதியெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். W.H. Douglas, while I was with the US, நான் பிராங்க்லின் டாங்கிள்டான் இருந்த போது இப்படி நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு என்ன தெரியுங்க, நான் அமெரிக்கால இருந்த போது இப்படிதான் சொன்னவரு. கடைசியில சுந்தர் சியை வந்து ஒரு சாதாரண கேள்வி, ஒரு சாதாரண நடிகர் தான்டா அப்படின்னு நினைச்ச ஒரு கடைசியில அவர் போட்ட போட்டுல குமுறி அழுகுறான். அதாவது சுந்தர் சி என்ன நினைச்சிருப்பாரு, நம்ம ஸ்கிரிப்ட்லயே கிடையாது, ஆனா இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறானே இந்த பையன். கர்மா எப்படிலாம் இவங்களை வந்து ஓவரா பில்டப் பண்ணிக்கிறவங்களுக்கு. இந்த பிடிஆருங்கிறதுனால அதை சேர்ந்து கேள்வி கேட்டுறேன். சாதாரணமாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம், நமக்கு மரியாதை பண்ணதுக்காக மாலை போடுவாங்க. அதை சில பேர் இந்த மாலையோடய வருவாங்க, இல்லைன்னா அதை எடுத்து கையில் வச்சுட்டு வருவாங்க. அது வித்தியாசமாக ஏதோ கையில் சுற்றிட்டு மைனர் குஞ்சு, இந்த அவிசாரி வீட்டுக்கு போகிற மைனர் குஞ்சு மல்லிகைப்பூ, அது கடவுள் இதை நம்ம பழிக்கக்கூடாது, நம்ம நோக்கம் அது இல்லை. அதை பார்க்கும்போது தமிழ் சினிமாலாம் மல்லிகைப்பூ பந்து அப்படி சுருட்டி மோந்துக்கிட்டு வில்லன் வந்து அந்த மாதிரிங்க. அது அவங்களுடைய ஒரு அரகன்சி, தட் ஷோஸ் த அரகன்சி. பயபக்தியை கையில் வச்சுப்போம், இல்லை அந்த மாலையை வந்து இறைவனுக்கு போட்டதை நம்மளுக்கு போடுறாங்களேன்னு ஒரு பயபக்தியில் இருப்போம். இது வந்து ஐயப்பன் கோவிலில் இருக்கிற ஐயப்பனே எங்கள் ஃபேமிலி தான் கிஃப்டட் இட் அப்படின்னு அந்த ஒரு பணிவெல்லாம் கிடையாது. நாங்கள் தாங்க எங்க அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குதுங்க அப்படிலாம் இல்லை. வே கிஃப்டட் இட். அந்த லாங்குவேஜ் டிஃபரன்ஸ், டோன் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதனாலதான் வந்து கர்மா அங்கேயும் வேலை செஞ்சது. சுந்தர் சின்னு ஒரு சாதாரண இயக்குனர், அவர் வந்து ஸ்கிரிப்ட்லயே இல்லாம புதிய அழகிச்சு. நான் அப்பவும் பாருங்க, அழும்போது கூட நான் டோக்கியோல, ஜப்பான்ல, அப்போ கூட கொட்டாம்பட்டிலாம் இல்ல, டோக்கியோல. அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு இப்போ அடுத்தது இருக்கு, கர்மா இஸ் வெயிட்டிங். இவர் வந்து எதா இருந்தாலும் இது திராவிட மாடல் அரசு, எளியோர்களுக்கான அரசு, இது டெல்லிக்கும் இதுக்கும் தான் போராட்டம், எதா இருந்தாலும் பிஜேபி. நல்ல வேலை இந்த பஸ் விடாததுக்கு காரணம் நயினாரும் அண்ணாமலையும் சரி பண்ணிட்டாங்கன்னு இன்னும் எப்ப சொல்ல போறாருன்னு தெரியல. இப்ப இவங்க வந்து தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் தான் வார்னு, கடைசியில அது நீலாங்கரைக்கு கோபாலபுரத்துக்கு அந்த நீலாங்கரையோட சண்டை போடுறது வாய்க்காரப்பே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு உண்மையிலேயே நம்ம அதை ரசிக்கணும், தள்ளி இருந்து நம்ம விசில் அடிச்சு ரசிக்கணும் அவங்க இது பண்றத. நல்ல ஒரு சுவாரஸ்யமா இருக்கு, நம்மளுக்கும் ஜாலியா பொழுது போகணும்னு வச்சுங்க. இந்த பையன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ், டோட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர். நீங்க பொங்கல், தீபாவளி, ஒரு 4-5 நாள் லாங் கேப் வரும்போது எல்லாருமே வெளியூர் போறது சகஜம். அந்த இளைஞர்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. உங்க மாநாடு நடத்தும் பொழுது பஸ்ஸுக்கு இங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் தானடா எடுத்துட்டு போறீங்க, இப்ப நாங்க ஓட்டு போடுறதுக்கு ஏன் அது சர்வீஸ் ஏன் இல்லைன்னு நீ ஓட்டு போடணும்னு நாங்க நினைச்சோமா? அதாவது இந்த அரசோட ஆணவம் எங்க இருக்குன்னா, நீ ஓட்டு போடணும்னாலும் நான் நினைச்சாதான், நீ எனக்கு போடுவேன்னு நான் கன்வின்ஸ் ஆனாதான் உனக்கு பஸ் விடுவேன். நீ இங்க இருந்து நான் விடுற பஸ்ல போய் எனக்கு எதிராக ஓட்டு போடுவியா அப்படிங்கிற மனோபாவம் தான் அது. அதே இளைஞர்கள் கேட்கறாங்க, டே இங்கே அந்த பேலட் பாக்ஸ் எடுத்துட்டு வாடா, இந்த எடுத்துட்டு வா, மிஷின் எடுத்துட்டு வா, நாங்க விசிலுக்கு போட்டு காட்டுறோம், இதுக்காக நீ பஸ் விட மாட்டேங்கிறேன்னு அதையும் கேட்கறாங்க. நம்ம குறிக்கா பார்க்கல, பரவாயில்ல, நம்மளோட எக்ஸென்ட்ரிக் அங்க இருக்கான், அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நமக்கு. அதனால இது வந்து நிர்வாக கோளாறு, பாசிசம். இதுல வந்து இவனுக்கு தான் வந்து பெரிய ஜனநாயக தன்மையே, இவனுக்கு தான் அப்படியே புதுசா சொன்ன மாதிரி இவனுக்கு தான் வந்து பயங்கரமா புரிகிட்டு திரிவானு இந்த பயலைய. அதுல இவங்களுடைய சர்வாதிகாரத்தனம், எதேச்சதிகாரத்தனம், ஜனநாயகமற்ற தன்மைத்தனம், அடுத்தவங்களுடைய நீ எல்லாத்தையும் தாண்டி ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வெளியூருக்கு போறதுக்கு பஸ், இன்னொரு 20 பஸ்ஸை சட்டன்னு எங்கேயாவது நீ டவுன் பஸ் கொண்டு வந்திருந்தா கூட அவன் விழுப்புரம் வரைக்கும் போய் அங்கேருந்து போயிருப்பான். அந்த ஒரு வார் ஃபூட்டிங்ல எமர்ஜென்சி சர்வீஸ் கொடுக்கணுங்கிற எந்த இதுவுமே கிடையாது. இல்லை இப்போ கிளாம்பாக்கத்தில் அதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவான்மையூர்லேருந்து இந்த கல்பாக்கம் வரைக்கும் அதெல்லாம் ஒரு 2 hours ஜேர்னி தானே, அங்க போறதுக்கு கூட பஸ் இல்லைன்னு திருவான்மையூர்ல மக்களும் கடந்து கத்துறாங்க. இவங்களுடைய டோட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர். இதை இன்னொரு 5 வருஷத்துக்கு இந்த ஆட்சி தொடர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் யாருமே வாழ தகுதியற்றவர்களா ஆயிடுவாங்க. அதை தாண்டி அடுத்த தடவை ஒருவேளை டிஎம்கே ஆட்சி
வரப்போறது கிடையாது. நமக்கு தெரிஞ்சு நம்ம அடுத்த செய்திகள் சிந்தனைகள் பேசும்போது தேர்தல் ரிசல்ட் அடுத்த வாரம் 4ஆம் தேதி வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்ததுன்னா அவங்க வந்து யார் யாரெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் கைது செய்யக்கூடிய ஒரு மனநோயாளி ஆட்சியாகத்தான் வரக்கூடிய ஆட்சி இருக்கும். இது வந்து இது ஒரு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாசிச எதேச்சதிகார தன்மை நிறைந்த ஜனநாயக தன்மையற்ற ஒரு குறுக்கு புத்தி கொண்ட ஒரு அதிகார வெறி கொண்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதவி வெறியின் உச்சத்துல போய் இவங்க இப்ப பிராண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இவங்களுடைய பதவி வெறிக்கு மக்கள்லாம் பலியாக கூடுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன வெள்ளோட்டம். அதை மனதில் கொண்டு மீதம் இருக்கிற நேரத்துல ஓட்டளிப்பாங்கன்னு நினைப்போம். இவங்க டோட்டல் ஃபெயில்யூர் ஹஸ் பீன் எக்ஸ்போஸ்ட். தேர்தல் அதை ஒட்டி மதுபானம் விற்பனை எல்லாம் கூடாது, ஏன்னா அதை கொடுத்து வந்து வாக்களிக்க செய்து விடுவாங்க அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் நினச்சி டாஸ்மாக் இழுத்து மூட சொல்கிறாங்க. அது மூடிட்டாங்களே என்னன்னு நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அங்கே கொடுக்கறதுக்காக பேரலாக அங்கே போயிருந்தது, அதையெல்லாம் கூட தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பக்கம். இதுலேயும் நாங்கள் பிஸ்னஸ் செய்வோண்டா அப்படின்னு இந்த திராவிட மாடல் இறங்கி இருக்கிறது மாதிரி தெரியுது. என்னென்னா குவார்ட்டருக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா, சாதாரணமாக 10 ரூபா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த டாஸ்மாக் இழுத்து மூடினதுனால பிளாக்ல விற்கிறதுக்காக ஒரு பாட்டிலுக்கு, அதுவும் ஒரு குவார்ட்டருக்கே 100 ரூபா எக்ஸ்ட்ரா அப்படின்னு சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தினமலர்ல வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? தினமலர்காரங்களுக்கும் இன்னொரு செய்தியும் தெரியும். யாராவது ஒரு அப்பாவி தான் ஒயின் ஷாப் நேரம் காலையில 12 மத்தியானம் இரவு 10 நினைக்கிறேன், காலையில 12 மணி கடை தானே பேரு, 12 மணி கடை. அந்த 12 10 தான் சரக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அப்பாவியா தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு மிட் நைட் 2 மணிக்கு வேணுமா, அதுக்கு ஒரு ரேட்டு. கருக்கல்ல 5 மணிக்கு வேணுமா, அதுக்கு ஒரு ரேட்டு. 10 மணிக்கு வேணுமா, அதுக்கு ஒரு ரேட்டு. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு உங்களுக்கு சரக்கு வேணுமா, அன்னைக்கு தனி ரேட்டு. வள்ளலார் தினத்தன்னைக்கு வேணுமா, ஏன்னா திருவள்ளுவர் தினம், வள்ளலார் தினம், மகாத்மா காந்தி, இதெல்லாம் புலால் உண்ணாமை, கல் உண்ணாமை, இதெல்லாம் பத்தி சொல்றதுனால அதனால அன்னைக்கு இன்னும் டபுள் ரேட்டு. மீதி நாள்லாம் கூட ஒரு 20 ரூபா 50 ரூபா தான் இருக்கும். வள்ளுவர் ஜெயந்தி, திருவள்ளுவருக்கு ரேட்டு எக்ஸ்ட்ரா. இதனால திருவள்ளுவர்னால குடிகாரர்களுக்கு செலவு அதிகம், இது குடிய விற்கிற பயல்களுக்கு கொண்டாட்டம். அதனால வள்ளலார், காந்தி இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுக்கு வந்து அதை வச்சு கல்லா கட்டுவாங்க. திருவள்ளுவர்னால படிக்கிற பிள்ளைக்கு தேவையில்லாம அந்த குரலை படிக்க மனப்பாடம் பண்ணுங்கிற ஒரு தொல்லை, அதெல்லாம் அவசியமே இல்லை. அவங்க அப்பாவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து சரக்கு வாங்குற தொல்லை. யாரோ ஒரு அதிமுக இவர் தான் நம்ம கட்சியில ஒரு சின்ன பையன் வடிவேலு, ஒரு இப்பதான் அப்கமிங் தென்சென்னை அவன் என்ன கேக்குறான், அந்த ஆளூர் ஆசன பேர் என்ன, ஆளூர் ஷானவாஸ், அந்த பயல்கிட்ட கேக்குறான், சீட்டு மறுக்கப்பட்ட ஆளூர் ஷானமா, கல்லு நாமையில அத்தனையும் நான் ஏத்துக்கிறேன், நீ ஏத்துப்பியா? நியாயம் தானே? ஏன்னா அதுல வந்து விக்கிரக ஆராதனையில இருந்து புலால் உண்ணாமையில இருந்து எல்லாமே குரல் சொல்லுது. புலால் உண்ணாமையை அவன் ஏத்துப்பானா? என் தட்டு என் உணவு அப்படின்லாம் கிளம்பி வருவான். அந்த மாதிரி இவங்க திருவள்ளூரியே ஒரு மார்க்கெட்டிங் கமாடிட்டி தான். இவங்களுக்கு தேவைங்கும் போது எடுத்துப்பாங்க, வாங்கும் போது விட்டுருவாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், யாராவது ஒருத்தன் நீங்க பழி வாங்கணும்னு நினைச்சீங்க, அவனை வந்து உறவாடி கெடுக்கணும், குடிக்க வச்சு கெடுக்கணுங்கிறதெல்லாம் தாண்டி அவனை வந்து வாரத்துல 2 நாளைக்கு ஒயின் ஷாப் பார் கழிச்சிட்டு போய் அங்க கிடைக்கிற அந்த அசைவ ஐட்டம்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க ரொம்ப சீக்கிரம் குடல்ல பிரச்சனை செத்துருவான். ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் அது ஃபாஸ்ட் பாய்சன். ஒரு மாசத்துல ஒரு வாரம் 10 நாள் சாப்பிட்டான்னா அழுகின கோழி, கெட்டு போன முட்டை, ஒரு கேவலமான தண்ணி, எதெல்லாம் உங்களுக்கு ஹைஜீனிக்கா இருக்கணுமோ மோஸ்ட் அன்ஹைஜீனிக் அந்த டாஸ்மாக் பார் தான். அந்த மாதிரி நடத்தக்கூடியவங்க அதையும் பணத்துக்காக. இது வந்து கிட்னி ஆப்ரேஷன் எங்க வரும், இந்த குடல் இதாகி லிவர் கெட்டு போய் கிட்னி மாத்தணும்னு அந்த கிட்னியை அவன் திருடிக்கிறான். அதை கேட்டா அதை வந்து அவன் என்ன சொல்றான், இது திருட்டு இல்லைங்க, இது முறைகேடு அப்படின்னு புதுசா எல்லை தாண்டி. முறைகேடுங்கிறது தாண்டி இப்ப எங்க அப்பா வச்சிருக்கிற கார் 12 கோடி ரூபா, அந்த காரு அளவுக்கு நான் எடுக்கணும்னா ஊர்ல இருக்கிற எல்லாருடைய கிட்னி தான் எடுக்கணும், திருடிதான் ஆகணும், ஒப்புதல் வாக்குமூலமே கொடுக்குறான். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எங்கேயுமே ஒரு நியாய தர்மம் எல்லாம் கிடையாது. நெஞ்சில் இருக்கக்கூடிய ஈரத்தை பஞ்சு வச்சு தொடச்சிட்டாங்களா அப்படின்னு டெல்டால ஒரு முதுமொழி உண்டு. நான் பிறக்கும் போதே உனக்கு நெஞ்சில பஞ்சு வச்சு தொடச்சிட்டாங்களா, ஈரம் இல்லாம இருக்கி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்ரோட் ஃபெலோஸ் இந்த அயோக்கிய கும்பல்
டாஸ்மாக்ல வந்து இதை நேற்றுக்கு இன்னொரு வீடியோலையும் பார்த்தேன். அண்ணாமலை பேசியிருந்தாரு, இன்னும் வேற யாரோ ஒருத்தர் ப்ரோ டிஎம்கே இருந்தவர் இன்னைக்கு டிஎம்கே எதிராக பேசக்கூடியவர் நேரா ஃபேக்டரியிலும் நேரா கொண்டு போயிடுறாங்க. இதுல 1000 ரூபாய்க்கு சேல்ஸ்னா 1000 ரூபாய்க்கு அங்க டைரக்டா கல்லா கட்டிக்கிறான். இல்ல அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சவரே செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்லி இந்த செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணும்போது அதுவும் அதுல வருது. அந்த மாதிரி இவரு நம்ம ஏடிஎம்கே கேண்டிடேட் பேசியிருக்காரு நேற்றுக்கு. அதை இதுல கோயம்புத்தூர் அர்ஜுன் அம்மன் அர்ஜுனன் பேசியிருக்காரு. அந்த மாதிரி இவங்க வந்து எல்லா மட்டத்திலையுமே நீ தாலியாரு, நீ வந்து நாசமா போ, நீ கிட்னி எழுந்து போ, நீ நர்ரோடுக்கு வா, உன் குடும்பமே நசிஞ்சு போட்டோம், நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 50,000 கோடி 1,00,000 கோடி அப்படின்னு நாங்கள் துட்டு அடித்து அதை மக்களுக்கு ஓட்டுக்கு 500 ரூபா எதிர்த்தரப்பு கொடுக்குறானா நான் 1000 ரூபா, அவர் 1000 ரூபா கொடுக்குறாரா நான் 2000 ரூபா, அவர் 2000 ரூபா கொடுக்குறாரா நான் 5000 ரூபா, மூக்குத்தி வீட்டுக்குள்ள பணத்தை விட்டு இறக்கிட்டு போகிறது. இந்த கத்தையா பணம்லாம் எப்படி கிடைக்குது? மயிலாப்பூர் எம்எல்ஏ பிஏ, அதுக்கப்புறம் அங்கே திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணா, அவங்க வந்து எல்லா பக்கமும் பணம் கொடுக்குறான். ஆனால் அவனை விட்டுட்டு பிஜேபிக்காரன் பின்னாடியே மோப்பம் முடிச்சுட்டு வரான். எப்படி மத்திய அளவில் மோடியை மோப்பம் முடிச்சுட்டு பெட்டக்ஸ் மோப்பம் முடிக்கிறாங்களோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற பிஜேபிக்காரன் பண்ணிட்டு போ, அங்கே ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் ஃப்ரீயா பணம் கொடுக்குறாரு. நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் அவருக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு உதவிக்கு ஆள் கிடைக்கிறாங்க. அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நந்துருணித்தனத்தை மிகச்சிறப்பாக அரங்கேற்றுது. இவங்க வந்து ரொம்ப சாமர்த்தியமா இதெல்லாம் செய்யறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆழாழா வந்த பணம் ஆழாழா போகும். அந்த முடிவை சீக்கிரம் பார்ப்போம். திருவண்ணாமலையில் 15 வயது சிறுமி வந்து 8 பேர்னால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அவங்க காஞ்சிபுரத்துலேருந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போனாங்க, போகிற இடத்துல நடந்துருச்சு, அவங்க போதையில் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. இப்போது வரை அது எஃப்ஐஆர் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கூட குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார். அப்படி ஒரு சம்பவம் அப்படி மாதிரியான இல்லை அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்லும் பொழுது தேசிய மகளிர் ஆணையம் டைரக்டாகவே அவங்க சோமோட்டோவாக இந்த வழக்கு சம்பந்தமாக அவங்க விசாரணை தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? திருவண்ணாமலை ஏரியா இஸ் வெல்னரபிள். நம்ம இதே அரங்கத்தில் பேசியிருக்கோம். ஷேர் ஆட்டோவில் வந்தாங்களா இல்லை ஆட்டோவில் வந்தாங்களோ, அம்மாவும் பொண்ணுமோ அக்காவும் மகளுமோ வரும்போது ஒருத்தரை புகரில் தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி இந்த பிரச்சனை ஒரு 4 மாதம் முன்னாடி நடந்தது. அப்பவும் அதை மூடி மறைக்க பார்த்தாங்க. 2 வயசு பிள்ளைய கலைஞருங்கிற ஒரு கற்பழிக்கல. அப்போ என்ன நடந்தது? கிருஷ்ணகிரி. இந்த மாதிரி இவங்க நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி திமுக கிடைச்சிருக்கிற ஒரு புது அடிமை விளாத்தி குளத்துல ரோடுக்கு தான் லைட்டு போட முடியும், புதற்கெல்லாமா லைட்டு போட முடியும் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய அதிமேலாவித்தனத்தை காமிக்கிறதா நினைச்சு பேசி ஆன்லைன் செருப்படி வாங்கினது. அவர் வந்து இந்த கடையாய் போய் மன்னிப்பு கேட்கொண்டு ஸ்டாலினுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு மாசம் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டாதான் அவருக்கு வந்து அவருக்கு நெஞ்சு இதெல்லாமே அடங்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. அவர் அப்ப திரும்பி அதுக்கு மன்னிப்பு, நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு. அதனால இவங்களுக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கும்போது திமுக இருக்கும்போது நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு பாரதி வாக்கு கொப்ப இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் ஆக்கி திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம பல தடவை இதே அரங்கத்தில் திமுகவுடைய கீழ்த்தரமான செயல்களை பேசியிருக்கோம். காவல்துறையும் அது வந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்காகத்தான் காவல்துறை, சட்டத்தை நிலைநாட்ட வேண்டியதற்கு தான் காவல்துறை அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு ஏவாவேலுக்கு சேவை செய்கிறது, திமுகவின் ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு அடிமையாக இருக்கிறது, அலியா பாபுக்கு ஒத்தாசையா இருக்கிறது, இப்படின்னா அவங்க வந்து பிறவி பையனை வேற மாதிரி நினைச்சுறாங்க. இப்ப சிவனடியார்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிதம்பரம் போறது, கங்கையில ஸ்நானம் பண்றது, கடமுகத்துக்கு மயிலாடுதுறை போய் காவேரி ஸ்நானம் பண்றது அப்படின்னு சிவனடியார்கள்லாம் ரொம்ப வந்து இந்த சிவனை அறிவதே பெரும் பேரு, சிவநாமத்தை சொல்லுவதே பெரும் பேரு நினைக்கிற மாதிரி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு காவல்துறை ஒரு செக்ஷன் ஆஃப் போலீஸ். நம்ம திமுகவுக்கு ஒத்துவதே நமக்கு பிறவி பயன். நல்லா அவங்களுக்கு வேற ஏதோ பெனிஃபிட் கிடைக்கலாம். ஒருவேளை நாளைக்கு ஆட்சி மாற்றம் நடந்ததுன்னு வச்சுங்க, இவங்க என்னென்னலாம் சந்திப்பாங்க, எப்படி சந்திப்பாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மதுரையில் எஸ்பியும் கலெக்டரும். அதனால வெகு சீக்கிரம் நம்மளுக்கு அது தெரிய வரும். 2வது திருவண்ணாமலையில அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு காவல்துறை சொல்லும்போது தான் அதுல வந்து உண்மைத்தன்மை என்னங்கிறத விளக்கி அப்போ ஒரு அறிக்கையை கொடு. ஒத்த லைன்ல அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னா அப்ப யார் புழுகுறாங்க? புழுகினவங்களை தூக்கி நீ உள்ள வைக்கணுமா இல்லையா? இல்லைங்க இவங்க புழுகிருக்காங்க, சம்பவம் இப்படி நடந்ததுங்க, அதை சொல்ல ஏன் உனக்கு நெஞ்சுரம் இல்லை?
உனக்கு ஏன் தைரியம் இல்லை? நீ அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்டத்தனமா முட்டு கொடுத்து நீ திமுகவுக்கு முட்டு கொடுத்து என்ன சாதிக்க போற? ஒரு பச்சை புள்ள அந்த குடும்பத்தோட வைத்தறிச்சல் இவங்களெல்லாம் சும்மா விடுமா? நீங்க சட்டம், நியாயம், தர்மம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதாரண மனிதர்களோட வைத்தறிச்சல் இவங்களை அழிச்சிடாது. ஒரு நியாய தர்மத்தை பத்தி ஒரு கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ஈவு இறக்கமே இல்லாம இப்படி எல்லாம் பேசுறது தமிழக காவல்துறைக்கு ஒரு அசிங்கமா இல்லை? இதெல்லாம் இது வந்து முதல் தர கிடையாது இந்த மாதிரி இவங்க சொல்றது. அந்த தஞ்சாவூர்ல லாவண்யாக்கு அங்க மதமாற்றமே நடக்கல, அப்புறம் ஏன் அவர் சாகும்போது அந்த பொண்ணு ஏன் அப்புறம் இது பண்ண சித்தி கொடுமையினால இன்னும் புதுசா உருட்டுவானுங்க. இப்ப அந்த 15 வயசு பொண்ணை வேற ஏதோ அதுக்கு உள்நோக்கம் கற்பிப்பானுங்க பாருங்க. அப்படி நடக்கல, இந்த பொண்ணுக்கு பச்சை பிள்ளைக்கு காதல் இருந்தது. கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடத்திலே நடந்தது. நான் அமைச்சர் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லுவார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கணேசன் அவங்க அம்மாவை அந்த துக்கத்துல கூட கட்டி பிடிச்சி ஒருத்தன் வந்து தடவுறான்னா அவன் எப்பேற்பட்ட சாவு வீட்டுல போய் கூட நீங்க அந்த வீடியோவை பாருங்க. அந்த நான் ட்விட்டர்ல அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ. அப்படி ஒரு கேவலமான ஒரு மனோநிலை கொண்ட திமுகவுக்கு இருக்கு. ஏவல் வேலை செய்யக்கூடிய காவல்துறை கண்ணியமா நடந்துக்கணும். அவங்க ஒன்றும் திமுகவுக்கு வேலை செய்யல, ஸ்டாலினோட குடும்பத்துக்கு வேலை செய்யல. தமிழக மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் தமிழக மக்களை பாதுகாப்பதற்காக, இந்திய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய காவல்துறை கொஞ்சமாவது மனசாட்சியோடையும் சட்டத்துக்கு உட்பட்டும் செய்யணும். இல்லைன்னா ஏழைகளின் கண்ணீர், எளிய மனிதர்களின் கண்ணீர், இவங்க இந்த ஆட்சி நிர்வாகத்தை மட்டுமல்லாது அது யார் யாரெல்லாம் துணை போறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் அழித்து விடும். 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல், இதுக்கு கூட கடைசி நேரத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கும் திமுகவிற்கும் குறிப்பாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் தானே முன்வந்து பிரச்சாரம் செய்தவர் பிரகாஷ் ராஜ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவருக்கு இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணதுடைய அந்த ராசியாக என்னன்னு தெரில. இப்போ 100 கோடி ரூபாய் அவர் வந்து மான நஷ்ட விலக்கு அவர் மீது போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்காங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடிய பானு பிரகாஷ் ரெட்டி போட்டிருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, கேரளாவில் நடந்த ஒரு லிட் ஃபெஸ்டில், அதாவது ராமாயணத்தை இப்போ இருக்கக்கூடிய நடப்பு அரசியலோடு மோடி தமிழக பாலிடிக்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து அதை ரொம்ப கலோக்கியலாக, அதை ஒரு கிண்டலாக, ஒரு கேலியாக, சூர்பனகை கேரக்டர் யார், மோடிங்கிறது யார், ராவணனும் ராமனும் எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் வந்து அரசியலோடு ஒப்புமைப்படுத்தி ரொம்ப ஒரு கொச்சையாக, ஒரு கேவலமாக, கிண்டலாக. அது இஸ்லாம் கிறிஸ்துவ மதச்சார்பற்றவர்கள் அதை செய்ய மாட்டாங்களா? அந்த அதாவது பரந்துபட்ட கருத்து சுதந்திரம் கொண்ட அந்த கேரளாவில் தான் அவர் இதை சொல்லியிருக்கிறாரு. அது அங்கேயே அந்த கருத்து சுதந்திரத்தோட அவங்கள பற்றி சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு அவருக்கு தெரியும். பட் இந்த இதை சொல்லியிருக்காரு. இப்போ அவர் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அவருக்கு வந்து 100 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது பானு பிரதாப் ரெட்டி, நான் மாநில இளைஞரணி துணைத் தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தபோது, அவர் ஆந்திர பிரதேசத்தில் மாநில இளைஞரணி பொதுச் செயலர் இருந்தவர். தற்போது ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் பிஜேபி, இதுலேயும் டிடிவி போர்ட்லேயும் இருக்கார். ஒரு கிரவுண்ட்லேருந்து வந்த ஒரு இந்துத்துவ ஆளுமை மிக்கவர். வந்து இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சவனுக்கு மானம் இருந்தால் தானேங்க அவனுக்கு மான நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பிரகாஷ் ராஜுக்கு மானம் கேட்ட பையன். அவனுக்கு வந்து இந்து மத வெறுப்பு. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு, அவங்க அம்மா தானே இறந்து போனாங்க. அவங்க அம்மா இறந்த அன்னைக்கு எப்படி அடக்கம் பண்ணாங்க கேட்டா, அது அவர் விரும்பியதை நான் செஞ்சேன் அப்படின்னா, அப்ப அடுத்தவன் விரும்பினா அவன் செய்யறான். உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் சாமி அவன் கும்பிடுறான், அவனுக்கு தெரிஞ்ச அளவுல அவன் சாமி கும்பிடுறான். உனக்கு என்ன ஹைகோர்ட் பிரச்சனை? அதுல உங்க ஆத்தாக்காரிக்கு என்ன விருப்பமோ அதை நீ செஞ்ச, அவனுக்கு அவன் என்ன விருப்பமோ அதை செஞ்சுக்கிறான். அது தேவையில்லாம வந்து இதெல்லாம் சனாதனம்லாம் ஒரு மதமா? அதாவது இவங்கெல்லாம் எப்படி ஒளிஞ்சுக்கிறாங்கன்னா, நாம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், வடக்கிந்தியன் தென்னிந்தியன்லாம் ஆரம்பிச்சு சண்டே சர்ச்சுக்குவாங்க பிரதர், அந்த கதை தான் இவனுங்க எல்லாமே வந்து ஒரு கிரிப்டோவா இருந்து தான் ஆப்ரேட் பண்றாங்க. அதுவும் பிரகாஷ் ராஜ் எல்லாம் வந்து ஒரு ஆழகால விஷம். அவரெல்லாம் நசுக்கி எடுத்துணும். ஜனநாயக ரீதியா சொல்றேன், தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. யாராவது தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னு இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரகாஷ் ராஜ் மாதிரி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம கல்புர்கின்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொரு அம்மா ஒருத்தாங்க. இந்த கல்புர்கி என்ன பண்ணா, அந்த சிலை மேல நான் ஒண்ணுக்கு போனா என்ன பண்ணும், நான் ஒண்ணுக்கு போவேன்,
அப்படின்ட்டு அது மேலே சிறுநீர் கழிச்சு அதை பற்றி எழுதியிருந்தான். பான் பண்ணவங்க என்ன பண்ணாங்க, உள்ள பூந்து அவனை அடிச்சு போ, அவர் என்ன பண்ணணும்னு கேட்ட, நாங்கள் பண்ணிட்டோம் போ அப்படின்ட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கும் சங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதே கர்நாடகாவில், இந்த பிரகாஷ் ராஜ் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஸ்ரீராம் சேனா எனக்கு நன்கு அறிமுகமான பிரமோத் முத்தாலிக்னு இருக்கார், பெங்களூர்ல இருக்கார். பிரமோத் முத்தாலிக்கு அவர் ஒரு எராட்டிக்கான ஆளு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த சங்கம் எல்லாம் கட்டிட்டு அழாதீங்க. ராமகோபாலன்ஜி இந்து முன்னிய ஓரளவுக்கு தான் ஃபைட்டிங் ஆர்கனைசேஷனாக கொண்டு போனார். நீங்க எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க. எங்கேயா சாஃப்டா இருக்கோம், நாங்க எவ்வளவு பிரச்சனையை இது பண்ணோம். இவங்களுக்கெல்லாம் போய் இப்படிலாம் பதில் சொன்னா சரியா இருக்காது தலைவரை. இவனுங்கெல்லாம் விட்டுட்டு உதச்சிட்டுனா சரியாயிடும். அடி உதைக்கு பயப்படுற மாதிரி இவனுங்க இல்லைங்க, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. ஜனநாயக ரீதியாக அப்படி செய்யக்கூடாது. அவன் ஜனநாயக ரீதியா பேசுறாங்க. நீங்க அவன் ஜனநாயக ரீதியா பேசுறான், ரைட்டுங்க. அந்த ஜனநாயக ரீதியா தாங்க இது பண்ணோம். அவன் ஜனநாயக ரீதியா பேசினா பரவாயில்லைங்க, வம்படியா பேசுறானுங்க. இவனுங்கெல்லாம் ரோட்ல விட்டுட்டு 2 பேரை உழைச்சோம்னாதான் இவனுக்குலாம் பயம் வரும். நீ சொல்லிட்டு போடுவியா? அதனால தாங்க நாங்க உள்ளே வரல, சங்கம் பரிவார் பிஜேபிக்குள்ளேயே வரல. பிஜேபிக்குள்ள வந்துட்டு ஒரு 3-4 நாள் திரும்பி போயிட்டார் அவர். 10 வருஷம் முன்னாடி, ஒரு 15 வருஷம் முன்னாடி சென்னை வந்தாரு. தொடர்பு இருக்கக்கூடிய நபர். இப்ப அவர்லாம் வேற விதமா நினைச்சிடுறாருன்னு வச்சுங்க. சிவசேனா கொஞ்ச நாள் முன்னாடி, பழைய சிவசேனா சொல்லி இருந்தாலும் நாயின் பிழைக்கும் பிழைப்பு, இந்த பிழைப்பு அந்த மாதிரி ஆள். இப்ப அவருக்கு ஓட்டுன்னு திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் வர பாக்குறாரு பாருங்க. அந்த என்ன கூட்டணி, கூவா ஈ ஆகுது கூட்டணி, இந்தி கூட்டணி. என்ன கூட்டணி? இந்தி. ஓ, நான் கூவன்னு நினைச்சேன். அந்த கூட்டணியில இருக்காரா இல்லையான்னு தெரியல. இப்ப அவருக்கு மகாராஷ்டிரால ஓட்டு வாங்கணும் அப்படின்னு இப்ப ராஜ் தாக்கரேயும் சேர்த்துக்கிறார். அந்த ராஜ் தாக்கரே யாரு? அங்க லோக்கல்லையே நம்ம பிரமோத் முத்தாலிக்கை விட, நம்ம இந்து முன்னியை விட, இந்து முன்னணி கூட நாங்கெல்லாம் அந்த மாதிரி எங்கேயுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை. இந்த கல்புர்கியை காலி பண்ணவங்களை தாண்டி அந்த மாதிரி செயல்பட்டவர் தான் ராஜ் தாக்கரே. இப்ப இந்த பயில தான் இங்க கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாரும் அப்படியே சுய அடையிறானுங்க. ராஜ் தாக்கரே எங்கள்கிட்ட வந்துட்டார் அப்படின்னு. அவன் ஒரிஜினல் கலர்ல வந்தா இவங்களை சொல்லுவான், உண்டியல் குல்கிருஷ்ண எட்டி ஒரு விட்டான்னா நீ தெரியும் இந்த பயிலுக்கு. அதே மாதிரி எல்லா ஊர்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா பெரியப்பா இவங்க யூனியன் அவனை நோ கொஸ்டின்ஸ், டூ வாட் ஐ சே. உண்மையிலேயே அவர் ஒரு மாவீரன் தான். தாக்கரே தான், பால் தாக்கரே. அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இவனுக்கு நடந்துடக்கூடாது இந்த பயலுக்கு. உங்களுக்கு இப்ப அச்சமாக இருக்கிறது. உண்மையிலேயே நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்திங்க. இந்த கிறுக்கு கூமுட்டைங்க ஏதாவது பேசிட்டு போடுவானுங்க. நாளைக்கு எங்கேயாவது வேணா செஞ்சா இது சங்கம், பிஜேபி, இந்து முன்னணி நாம தாங்க பொறுப்பே இருக்கணும். இந்துத்துவாதிகள் செய்தார்கள்னு ஒரே பேனர்ல. நான் என்ன சொல்றேன், அப்ப நேத்தியோட 1 வருஷம் ஆச்சு. ஜிப்ப ஊத்து பாட்டு கொண்டவனுங்க. அவனு யாரு? பஹல்காம் முஸ்லீம் பயங்கரவாதிகள். ஆமா. அப்ப அவனும் முஸ்லீம், இங்க இருக்கிறவனும் முஸ்லீம். ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிற? அவனும் காவி, நீயும் காவின்னு சொல்றல. பாகிஸ்தான் மசூதியும் மசூதியும் ஒரே மாதிரி இருக்கு அப்படி நான் சொல்லலாம்ல. நம்ம சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டோம். ராமகோபாலன் நம்மள அப்படி வளர்க்கல, நாமளும் அந்த மாதிரி சொல்லலாம்ல. ஆனா இந்த பயலுவை டேக் இட் ஃபார் கிராண்டடா, என்ன வேணா பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறாங்க. எனக்கு இருக்கக்கூடிய கவலை, அவனுக்கு இருக்கு பய, அவனுக்கு சட்டத்தின் முன் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் நாம நினைக்கிறோம். வேற யாராவது நினைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, இது கடைசியில நாம மடியில கனம் இல்லை, அதனால வழியில பயம் இல்லைன்ட்டு போயிடலாம். ஆனா இந்து தர்மம் மாற்று கருத்துக்கும் இடம் கொடுக்குது. ஒரே ஒரு நாள், ஒரு 2 நிமிஷம் இந்த பையருக்கான சினிமாலையும் சைக்கோவா நடிக்கக்கூடிய, வாழ்க்கையிலையும் சைக்கோவா இருக்கக்கூடிய இந்த பிரகாஷ் ராஜ் 2 நிமிஷம் இஸ்லாத்தை பத்தியும் கிறிஸ்துவத்தை பத்தியும் ஒவ்வொரு நிமிஷம் இந்து மதத்தை விமர்சிக்கிற மாதிரி அந்த பையன் விமர்சிக்கணுங்கிறது தான். நீங்க என்ன சொல்றீங்க? அவர் எப்படி ராமரை கிண்டல் பண்ணாரோ அதே மாதிரி முகமது நபியையும் அவர் கிண்டல் பண்ணட்டும். கன்னிமேரி, இயேசு கிறிஸ்து, 1 நிமிஷம் தான் நான் சொல்றேன். நீ இப்ப இத்தனை வருஷம் நீ பண்ணிட்ட, ஒரே 1 நிமிஷம் நீ முகமது நபியும், கதீஜாவையும், கன்னிமேரியும், இயேசு கிறிஸ்துவையும், இந்த 4 பேர் தான் ஈச் 30 செகண்ட்ஸ் ஒரு நபருக்கு கொடுத்து நீ அவங்கள விமர்சிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் விமர்சி. அதனாலதான் எனக்கு அச்சம் என்னவா இருக்குன்னா, எனக்கு ஸ்ரீராம் சேனாவும் சரி, அந்த பக்கம் இருக்கக்கூடிய சிவசேனாவும் சரி, இதுல யாராவது கொஞ்சம் நம்ம ஆர்டி பிரபு இருக்கான், அவன் வாரா நான் உனக்கு வேற ட்ரீட்மெண்ட் தரேன் அப்படின்னு செய்யக்கூடிய தம்பி தான்.
நாம தான் அவனை வந்து இல்லப்பா உன்னை ஜனநாயகப்படுத்த முனைகிறோம் அப்படின்னா அவன் வேற சொல்றான். அதுக்கு எல்லாம் படுத்தினதெல்லாம் போரும் சித்த பொத்துங்கோ அப்படின்ட்டு போறான். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ எத்தனை நாள் தான் நீ எல்லாரையும் வந்து நீ பெட்டக்ல குச்சி எடுத்து குத்திக்கிட்டே இருப்ப. ஒரு லெவல் இருக்குல்ல, எல்லை இருக்குல்ல, அது வந்து சட்ட ரீதியா உடனடியாக இந்த பயலை பிடிச்சி ஜெயிலில் போடணும். அதுதான் அவனுக்கும் நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லது. இல்லைன்னா தேவையற்ற பின்விளைவுகளை நான் உண்மையிலேயே நாம பதட்டத்தில் இருக்கணும். எவனோ எந்த பயலோ பேசிட்டு போறான், அதுக்கு நாம வந்து அவனுடைய பாதுகாப்பை பத்தி நாம அச்சப்படுற லெவல்ல இந்த பயலை கொண்டு போய் நிறுத்துறானுங்க. ஒரு உண்மையிலேயே நல்ல இஸ்லாமியனோ நல்ல கிறிஸ்தவனோ அவங்க மேடையில இந்து தர்மத்தை, நான் சொல்றது மதத்தை இல்ல, தர்மத்தை, நான் வாழும் வழி, வே ஆஃப் லைஃப்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. இந்து தர்மத்தை எவன் கொச்சைப்படுத்தினாலும் உனக்கு மேடை கிடையாது, ஓடிப்படு நாயே அப்படின்னு விரட்டி விட்டா மட்டும்தான் இங்க வந்து சமுதாய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் இருக்கும். நீங்க பாட்டுக்கு மேடை அமைச்சு கொடுத்து பரவாயில்ல இந்து மதத்தை ஏசிக்க, இந்து தர்மத்தை கிண்டல் பண்ணிக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மத நல்லிணக்கம் வராது. மாறாக நமக்குள் கசப்புணர்வு தான் வரும். அந்த லெவலுக்கு கொண்டு போயிடாதீங்க பிளீஸ். எப்படி தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்குதோ அதே போல மேற்கு வங்கத்திலையும் இன்னைக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு இருக்கு. ஒரு 152 தொகுதிக்கு. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாலே வன்முறைக்கு கொஞ்சமும் குறைவு இருக்காது. அதுவும் மம்தா பானர்ஜி ஆட்சி, பல இடங்கள்ல வன்முறை. ஆனால் சென்ற முறை நடந்த அளவுக்கு வன்முறை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் கூட பாஜகவுடைய எம்எல்ஏ கார்லாம் அடித்து உடைச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது ராட்சசி, கருணாநிதி சொல்கிற மாதிரி நம்ம கருத்து இல்லை. நம்ம வந்து எப்போதுமே இந்த திராவிட சித்தாந்தத்தில் நடக்கிறத வச்சு தான் நம்மளே அரசியல் செய்ய வேண்டியதாக இருக்குது. ராட்சசி, தாரகை, பூதகி, சுற்பனகை எல்லாத்தோட மொத்த உருவமாக தான் ஒரு அசுரகுலத்தின் ரெப்ரசன்டேட்டிவ் தான் நாம இந்த அம்மாவை பார்க்க வேண்டியதாக. மம்தா பானர்ஜி பெண்ணை இழிவுபடுத்தி விட்டாய். திமுகவோட எவனாவது பண்ண முடியுமாடா? இந்த உலகத்திலேயே கேடு கட்ட வக்கர புத்தி நிறைந்த ஒரு கூட்டம் உண்டுன்னா ஒரு அல்பமான பயலுக, ஒரு காமத்தில் ஊறி திளைப்பவர்கள். நீ என்ன ஆதரிக்கிற வரைக்கும் தான் நீ ஆளு. இன்னும் ஆனா இப்ப இன்னும் மம்தாவை விமர்சித்தாலும் அமைதியா இருப்பானுங்க. எப்படி பெண்மையை கேள்விப்படுத்தலாம்? ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, அதாவது அவரே சொல்லியிருக்காரு என்னன்னா, அவங்க வந்து பொலிட்டிக்கல் போலரைஸ் பண்ணிட்டாங்க, அதீதமாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவுங்கிறதுனால அங்க வந்து பாஜக வளர்ந்துருச்சு. அதே எங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டானா பய எப்ப இந்த அறிவு மும்பிட்டு அறிவு அவனுக்கு. அதனாலதான் அவங்க 2 பேருக்குள்ள சண்டையில நாங்க வரவே இல்லை, அதனாலதான் நான் பிரச்சாரமே பண்ணலன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. இம்புட்டு அறிவா அவனுக்கு. எப்படி இந்த பயலுக்கு திமுக வந்து ஆனா மம்தாவை நம்ம விமர்சிச்சோம்னா அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, திமுகவுக்கும் பிஜேபிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, கள்ள உறவு இருக்குன்னு. இதை பத்தி அவனுக்கு வாயா தர நாமளும் டே வாடா விவாதிக்க வாடா வாடான்னு கூப்பிட்டு பார்த்தாலும் வரமாட்டானுங்க. அதனால நம்ம மம்தாவை திட்டினா ரசிப்பானுங்க. இப்ப அதனால ஒரு எப்படி இங்க ஸ்டாலினோ பேர்லயே ஸ்டாலின் கொடுங்கோலன், அந்த அம்மா வந்து ஏற்கனவே சபாநாயகர் மேலேயே அந்த ஃபைலை தூக்கி விட்டெறிஞ்சு பார்லிமெண்ட்லயே ரகலை பண்ணவங்க. அதனால ஒரு முரட்டத்தனமா நடந்துக்கிறதையே அவங்க ஒரு வாழ்வியல் முறையா வச்சிருக்காங்க. அதனாலதான் சிஆர்பிஎஃப் விட்டு அங்க பதம் பார்க்கறதுக்கு சொல்லி, நீங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் இவனுக்கு டார்ச்சர் பண்ணாங்களோ இப்ப கைமேல் பலன். சிஆர்பிஎஃப் வரான், லத்தியால 4 இழுப்பு இழுக்கிறான். நாளைக்கு கார்த்தால தான் தெரியும், லத்தியால அடி வாங்கிறது தான் தெரியும். காலெல்லாம் தண்ணி போய் கருப்பு கருப்பா இருக்கும் பாருங்க. நாளைக்கு குத்துக்கால் இட்டு அவனால ஆகி கூட போக முடியாது அவனால. அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் அங்க. அந்த மாதிரி நடக்குது. அதுக்கு சற்றும் குறைவு இல்லாம தமிழ்நாட்டில் பணம் பூந்து விளையாடுது. பல இடங்கள்ல, கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்ல செந்தில் பாலாஜி டாமினேட் பண்ண பாக்குறாரு. 9K அந்த தங்க கொலுசெல்லாம் கொடுக்குறாங்க. வித்தியாசமா இருக்குது. அந்த ஹால்மார்க் இதுலயே இவங்களுக்கு 9K ஒன்று கொடுக்குறாங்க. அதுல என்னன்னா 90% கலப்படம் இருக்கு, 10% இவங்க வந்து விளம்பரத்தினால உந்தப்பட்டு அந்த செய்யறாங்க. எல்லா இடங்கள்லையுமே வந்து கள்ள ஓட்டு போடுறதுல எக்ஸ்பர்ட் ஆனவங்க. காலையில ஆழ்வார்பேட்டையில அன்பு சகோதரி தமிழிசை அவங்க அந்த பூத்துல கள்ள ஓட்டு போட முனைஞ்சு அங்க தள்ளுமுள்ளெல்லாம் ஆனதை
பாலிமர் சேனல் மட்டும் ஒரு 1.5 நிமிஷம் காமிச்சான். அதுக்கப்புறம் எந்த சேனலும் காமிக்கல. திமுக எல்லா பயிர்களையும் கூப்பிட்டு மிரட்டிட்டான்னு நினைக்கிறேன். காமிச்ச நாளைக்கு ஆட்சி வந்தேன்னா தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த 1.5 நிமிஷம் மட்டும்தான் வந்தது. அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு கேட்டு நானும் போய் பார்த்து இது பண்ணேன். அப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று யூடியூப்ல பார்த்தேன். தமிழத்தை வராங்க, ஒரு எறும்பாடு மாதிரி 2 பயிர்கள் நிற்கிறானுங்க. மொத்தம் வந்து அந்த அம்மா கையை காமிச்சு சிங்குலர்ல அட்ரஸ் பண்றான். கட்சிக்காரங்க போய் அவன்கிட்ட சண்டைக்கு போறாங்க. யாரு? பாஜக கட்சிக்காரங்க சண்டைக்கு போறாங்க. வேட்பாளரும் இருக்காங்க. அப்பவும் சிங்குலர்ல அட்ரஸ் பண்றான். அவன் யாருன்னு அந்த மாவட்ட தலைவர் கிரி கேட்கிறார். இந்த வீடியோ எடுத்து கிரிக்கும் அனுப்புறேன். முடிஞ்ச உடனே அப்லோட் பண்ண உடனே அவருக்கும் அனுப்புறேன். இன்னும் யாரு நாம எங்க கேட்பானே? அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய விதத்துல கொடுத்தா அவனே கதறி அடிச்சுட்டு சொல்ல போறான். சில இடங்கள்ல நாம வந்து டிஃபென்சிவாவே இருக்கக்கூடாது. வன்முறையை தூண்டுறேன் அப்படின்னு யாராவது நினைச்சா அது வன்முறையை தூண்டல. என்ன ஒருத்தன் கேவலமா நடத்தும் போது திமுக எப்படி செயல்படுவார்களோ அப்படி அந்த நேரத்தில் திமுக அளவுல நம்ம ஒரு 20% செயல்பட வேண்டாமா? நம்மளுக்கு சுயமரியாதை, திமுக காரனுக்கு சுயமரியாதை இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குல்ல. அவனெல்லாம் அங்கேயே நல்லா கவனிச்சிருந்தா, செமுத்தியா கவனிச்சிருந்தா அந்த மாதிரிலாம் ரகலை பண்ண மாட்டான். அந்த திமுக வேட்பாளர் வீட்டுலதான், அவருடைய உதவியாளர் வீட்டுலதான் கோடியா பணம் பிடிபட்டிருக்கு. அவங்க செஞ்ச சாதனையை மம்தா பானர்ஜியும் நம்பல, ஸ்டாலினும் நம்பல. மக்களுக்கு நாங்கள் வந்து அதை செஞ்சிருக்கோம் இதை செஞ்சிருக்கோம்னு மம்தா பானர்ஜியும் புருடா விடுறாங்க, ஸ்டாலினும் புருடா விடுறாரு. மம்தா பானர்ஜிக்கும் தோல்வி பயம் வந்துருச்சு, ஸ்டாலினுக்கும் தோல்வி பயம் வந்துருச்சு. சில ஓட்டுக்கு 2000 ரூபாய் செய்யறோம் அப்படிங்கிறாங்க. அந்த ஓட்டுக்கு 2000 ரூபாய் அதுக்கு பேசாம இன்னொன்னு பண்ணிடலாம். தமிழ்நாட்டிலேயே இப்போ ஜோஹோ கார்பரேஷன் உட்பட ஜோஹோ, டிவிஎஸ், அசோக் லேலண்ட், தினத்தந்தி குழுமம், அப்புறம் தாரங்கதாரா கெமிக்கல்ஸ், அப்புறம் காவேரி, திருச்சியில் காவேரி, தஞ்சாவூரில் வந்து டான்டெக்ஸ், கும்பகோணத்தில் ஏஆர்ஆர் சிவல், இந்த மாதிரி ஊருக்கு ஊர் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. இந்த ஊருக்கு ஏலத்தில் தேவனை தொகையாக மினிமம் அமௌண்ட்டு இந்த வேட்பாளருக்கு 5 கோடி ரூபாய். இந்த 5 கோடி ரூபாயை அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏலத்தில் வச்சிடலாம். ஏன்னா இனி ஒரு சாதாரண மனிதன் தேர்தலை போட்டியிட முடியுமான்னு சொல்லுங்க. ஒரு அப்பாவு பள்ளிக்கூட வாத்தியாரா இருந்த போது அவரால் ராதாபுரத்தில் சுயேட்சையா நிற்க முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சுயேட்சை அதிக செலவு இல்லாமல் ஜெயிச்ச தேர்தல் அதுக்கப்புறம் இல்லைன்னு நினைக்கிறேன். டிடிவி நின்று ஜெயிச்சாரு, அது வேற விஷயம். ஆனா ஒரு மக்கள் ஆதரவை பெற்ற மனிதன் தேர்தல் நின்று ஜெயிக்க முடியுமா? மேற்கு வங்கத்திலையும் முடியாது, தமிழ்நாட்டிலையும் முடியாது. ஏன்னா மேற்கு வங்கத்துல வெளிநாட்டுக்காரனை வச்சு பாரத நாட்டின் குடிமக்களை தாக்குறாங்க. வங்கதேசிய ஊடுருவல்காரர்களை வச்சு அங்க அடிக்கிறாங்க. இங்க திமுக தான் கொள்ளடிச்சு வச்சிருக்கிற மூட்டை மூட்டையா கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு வச்சிருக்கிற பணத்தை வச்சு மக்களை விலை கொடுத்து வாங்கலாம். மக்கள் அன்னைக்கு 1000 ரூபாய் கிடைக்குமா, 2000 ரூபாய் கிடைக்குமா? திருச்செந்தூர்ல தென் திருப்பறையில இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் சொன்னது, அவன் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுப்பான். அந்த 1000 ரூபாய் முதல் நாள் வாங்கினவன் வரும்போது அவனுக்கு ஒரு குவார்டர் பாட்டிலையும் கொடுப்பான். நேற்று நாள்ல குடித்த இல்ல இன்னைக்கு வச்சுக்க மாப்பிள்ள அப்படின்னு கொடுப்பான். இன்னும் 500 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கேம்மா. இதே அடுத்த நாள் போய் கேட்கறான்னு வச்சுக்க, தேர்தல் முடிஞ்ச உடனே அவனை கெட்ட வார்த்தையில ஏசி அனுப்புவான். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வாங்கறதுக்கு இந்த பணம் ஒரு முறை. தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீ யாரோ நான் யாரோ, 5 வருஷத்துக்கு என்னுடைய டர்ன் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துல தான் மேற்கு வங்கமும் தமிழகம் ஒரு காட்டாட்சி தலைவிரித்து ஆடுகிறது. ஜனநாயக ரீதியில் இந்த 2 காட்டாட்சிகளும் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று நீதி தேவதையும் நாம் கடவுளையும் நம்புகிறோம். பாரத மாதா நம்மை கைவிட மாட்டாள். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.